சாதி வெறி இந்த அளவுக்கு தாண்டவமாடுகிறது என்றால் பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யார் ஆட்சியில் இருந்தாலும், திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியாது. 6ஆம் வகுப்பு படிக்கிற சிறுவன், 10 வயது நிறைந்த சிறுவன், இவையெல்லாம் இன்னும் இங்கே நடக்கிறது. எப்படிப்பட்ட சூழலில் உண்மையிலேயே திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது, அத்துடன் அந்த கட்சியோடு இடதுசாரிகள் இருக்கிற போது, அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போது, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே திசை வழியில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிற சூழலிலும் கூட சாதி வெறி இந்த அளவுக்கு தாண்டவமாடுகிறது என்றால் பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யார் இங்கே கொட்டமடிப்பார்கள்? யார் இங்கே கோலோச்சுவார்கள்? பட்டியல் சமூகத்தின் நிலை என்னவாக இருக்கும்? பழங்குடி மக்களின் நிலை என்னவாக இருக்கும்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை கொள்கை அளவிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அதை கொண்டு வர முடியவில்லை. திமுக ஆட்சியில் இருக்கிற போது இதுதான் நிலை. பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிறது. அதை கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டவர் சோனியா காந்தி அம்மையார். காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கிறது, நாம் எல்லோரும் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம். ஆனால் அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நம்மோடு கருத்தில் ஒன்றி நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கக்கூடியவர்களும் நம்மோடு இருக்கிற நிலையிலும் கூட சாதியவாதம் இங்கே இன்னும் கோலோச்சுகிறது. ஆனால் சாதியவாதத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலையாகும்? சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுகளை களைவதற்கு எந்த திட்டமும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிற கும்பலும் சாதியவாத கும்பலும் அதிகார வலிமை பெற்றால் இங்கே என்ன நிலையாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இல்ல, இந்த ஆட்சியில் தானே இது நடக்கிறது, அதனால கூட்டணி விட்டு வெளியே வாங்க. உங்களால கொடியேற்ற முடியவில்லையே, அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாங்க. மேல் பாதி கோயிலில் நுழைய முடியவில்லையே, அதனால் கூட்டணியை விட்டு வெளியே வாருங்கள். தேர்தல் தொடர்பாக எடுக்கிற முடிவு என்பது வேறு. இது போன்ற முரண்பாடுகளின் அடிப்படையில் நமக்கு இடையிலே இருக்கிற உரசல்கள் என்பது வேறு. இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. யார் ஆட்சியில் இருந்தாலும், திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்து விட முடியாது. 24 மணி நேரத்தில் உத்தரவு போட்டு தடுத்து விட முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கிற இந்த சாதிய பாகுபாடுகளை களைந்தெறிவதற்கு இன்னும் பல தலைமுறைகள் தேவைப்படலாம். இது தவறு, இது குற்றம், இப்படி செய்யக்கூடாது என்கிற புரிதல் உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.